வணக்கம். ராம் சத்யா அகாடமி. இதுக்கு முன்னாடி 2 பாடங்களுக்கான டெஸ்ட் கொடுத்து அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்போம். இப்போ அடுத்த பாடம் 2 பாடம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். அடுத்தது பாத்தீங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம். காந்திய காலகட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1920 இருந்து 1947. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1757 ஜூன் 23. யாராருக்கு இடையில் நடந்திருக்கும் அப்படின்னா ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜ் உத்தல்லாவுக்கும் இடையில நடந்திருக்கும். இந்த பிளாஸ்டிக் போரின் விளைவாக ஆங்கிலேயர் பெற்றுக்கொண்ட அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2,25,00,000. யார்கிட்ட பெற்றுக்குவாங்கன்னா மீர் ஜாபரிடம் இருந்து. 1764 என்னன்னு கேட்டீங்கன்னா பக்சார் போர். பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. பிராசி இயக்கம் தோற்றுவித்தவர் யார்? ஹாஜி சரியத்துல்லா. அவரோட பையன் டுடுமியான். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, வரி செலுத்த வேண்டாம், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, வரி வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியிருப்பார். இவருக்கு அப்புறம் அந்த பாரசி இயக்கத்தை தலைமையேற்றி நடத்துகிறார் நோவாமியன் 1870. பழங்குடியினர் கிளர்ச்சியில் மிக முக்கியமானதாக அறியப்படும் கிளர்ச்சி எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா முண்டா கிளர்ச்சி. பிர்சா முண்டா என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, தன்னை கடவுளின் தூதர் என்று சொல்லிக்குவாரு. சாந்தலர்களின் கிளர்ச்சியில் தொடர்பு இல்லாதவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிந்த்ராய். இவர் கோல் கிளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டவர். சாந்தலர்களின் கிளர்ச்சி பீர் சிங் 1854 தலைமையேற்று அந்த கிளர்ச்சி நடத்துவாரு. சித்துக்கண 2 பேரும் 1855 தலைமையேற்று நடத்துவாங்க. கோல் கிளர்ச்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா 1831 இருந்து 1832 வரைக்கும் நடக்கும். குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் கேட்டீங்கன்னா முண்டா மக்கள். இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். மிக முக்கியமான கிளர்ச்சின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, உலுகுலன் கிளர்ச்சின்னு ஒரு பேர் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா பெரிய கழகம்னு அர்த்தம். முக்கியமான கிளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா முண்டா கிளர்ச்சி சொல்லுவோம். அதுவே மிகப்பெரிய கிளர்ச்சி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல் கிளர்ச்சி தான் நம்ம சொல்லுவோம். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1908. இந்த சட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழங்குடியினர் மட்டும்தான் அங்க இருக்கணும், பழங்குடியினர் அல்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த பகுதியில் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் தான் என்னது, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908. ராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா சிப்பாய் கழகம். வாரிசிலப்பு கொள்கையின்படி முதலில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா சதாரா 1848. வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கௌசி பிரபு. சிப்பாய் கழகம் 1857 பற்றிய தவறான கூட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா, புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சிக்கு வித்திட்டது. உண்மைதான். மார்ச் 29 மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். அது உண்மைதான். 2ஆம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றார். அதுவும் சரிதான். ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பினரும் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இல்ல, அவங்க ஆதரவு தெரிவிக்கவில்லை. அப்ப இதுதான் தவறானது. சிப்பாய் கழகத்திற்கு பின் நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களில் தவறான கூற்று எதுன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்கள் ஆங்கில அரசு தலையிடாது என்று தெரிவித்தனர். அது சரிதான். அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதிமொழி கூறப்பட்டது. 1857 ஆண்டின் கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் செயல்பட்டனர். ஆனா இதுதான் தவறானது. விசுவாசமாக செயல்பட்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜபுத்திரர்கள், பிரமாணர்கள், வட இந்திய முஸ்லிம்கள். இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு ஆதரவாக விசுவாசமாக நடந்து கொண்டவர்கள். கலாட்படைக்கு ஆட்கள் எடுக்கும்போது கூட இந்த 3 பிரிவினருக்கு மட்டும் விலக்கு அளிச்சுட்டு கூர்காக்கள், சீக்கியர்கள் மற்றும் பதான்கள் ஆட்கள் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. இந்திய ராணுவத்தின் முக்கிய பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். தவறானது எதுனா இந்த இது மட்டும்தான், ஈனா மட்டும்தான். இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1859 வங்காளம், நாடியால. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகள் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்று தீனபந்து மித்ரா எந்த ஏரியாவை சேர்ந்தோம்னா கொல்கத்தா.
நீல் டர்பன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இண்டிகோவின் கண்ணாடி. இண்டிகோவின் கண்ணாடி. நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சாந்தலர்கள். சிப்பாய் கழகத்தின் போது வட இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளை தவிர ஆங்கில அரசு அகற்றப்பட்டது அப்படின்னா பஞ்சாப், வங்காளம். இங்க மட்டும் ஆங்கில அரசு இருந்துச்சு, மற்ற பகுதிகளில் இருந்து ஆங்கில அரசு விரட்டப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா 1885 டிசம்பர் 28. தலைமை தாங்கி ஏற்படுத்திய யாருன்னு கேட்டீங்கன்னா ஆலன் ஆக்டுவன் ஹியூம். தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான நாள் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா 1905 அக்டோபர் 16. இந்த வங்காள பிரிவிற்கு காரணமானவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா கர்சன் பிரபு. வங்காளிகளின் ஆதிக்கத்தை வலுவிழக்க செய்து தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதே வங்க பிரிவினை நோக்கம் என்று அவர் சொன்னார். மத அடிப்படையில் வங்காளத்தை பிரிக்க நினைத்து அங்க இருக்க மக்களை ஒன்றிணைந்த பெருமை கர்சனே செய்யும். முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1916 லக்னோ ஒப்பந்தம். 1919 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மாண்டேகு சேம்ஸ் போர்டு திட்டம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1922 என்ன சொல்லலாம் முக்கியமான ஒண்ணு சௌரி சௌரா நிறுவனம். பிப்ரவரி 5 நடந்திருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குராக்பூர் பகுதியில் இருக்க சௌரி சௌராவில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் என்னது சௌரி சௌரா நிகழ்வு 1922 பிப்ரவரி 5. அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தன்னாட்சி இயக்கத்தினால் புத்துயிரி அளிக்கப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்ட இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம். மன்னர் ஆட்சிக்கும் நில சுதந்திரர்களுக்கும் எதிராக 1827 ஆண்டு தொடங்கப்பட்ட கிளர்ச்சி எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாகாபி கிளர்ச்சி. வங்காளத்துல பரசத்துங்கிற இடத்துல நடக்கும். சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1855. சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டால்ஸ்டாய். ஜான் ரஸ்கின் என்ன எழுதியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அண்டு திஸ் லாஸ்ட். தாரா எழுதியது சட்ட மறுப்பு. காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1905. 1910 என்ன பண்ணிருப்பாருன்னா டால்ஸ்டாய் பண்ணை. 1893 சவுத் ஆப்பிரிக்கா போகக்கூடிய காந்தியடிகள் 1915 தான் இந்தியா வந்திருப்பார். ஒப்பந்த தொழிலாளர்களின் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்ய காரணமாக இருந்த ஒப்பந்தம் என ஸ்மன்ஸ் காந்தி ஒப்பந்தம். தீன்காதியா முறை பின்பற்றப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா சம்பரான். நாடு முதலாக ஒத்துழைமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் எந்த போராட்டத்தின் போது தெரிவித்தார் அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம். கேதா சத்தியாகிரகம் எப்போது நடைபெற்றனா 1918. கருப்பு சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா 1919 ஏப்ரல் 6. இந்த கருப்பு சட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்தை தான் கருப்பு சட்டம் சொல்லுவோம். இந்த ரவுலட் சட்டம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா யாரை வேணாலும் எங்கே வேணாலும் விசாரணை இன்றி கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு எதிர்த்து காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துவார். அது எப்ப கேட்டீங்க 1919 ஏப்ரல் 6. இந்த 1919 ஏப்ரல் 9 அப்ப இதுல சிறப்பாக செயல்பட்ட 2 பேரும் வந்து கைது பண்ணிடுவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சைபுதீன் கிச்சலு, டாக்டர் சத்யபால் 2 பேரு. அந்த 1919 ஏப்ரல் 13 தான் என்னது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள். படுகொலைக்கு காரணமான ஜெனரல் ரெஜினால்டு டயர். எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் அமிர்தசரஸ்ல. ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரம் நடந்த பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப். பஞ்சாப்ல என்ன சொல்லணும் அப்படின்னா அமிர்தசரஸும் லாகூர். சாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து ஹைசர் இ இந்து என்ற பக்கத்தை திருப்பி அளித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகள். ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமுகன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து திருப்பி அளிச்சிருப்பாரு நைட்வுட்.
1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் கேட்டீங்கன்னா காந்தியடிகள். மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி 2 பேரால தொடங்கப்பட்டதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா கிலாபத் இயக்கம். முதலாம் உலகப் போருக்கு துருக்கியில் இருந்த கலிபா அங்க ஆங்கிலேயரால் கடுமையாக நடத்தப்பட்டதால் அதற்கு எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்ன கேட்டீங்கன்னா கிலாபத் இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி அளித்த சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்ட இடம் எது கேட்டீங்கன்னா கல்கத்தா. எப்ப கேட்டீங்கன்னா 1920 செப்டம்பர்ல. அதுக்கு தீர்மானம் இயற்றப்பட்டது. இங்க என்ன செய்யணும், அனுமதி அளிச்சிருப்பாங்க. அதுக்கு தீர்மானம் இயற்றப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாக்பூர். 1920 டிசம்பர்ல. யார் தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாக்பூரோட காங்கிரஸ் கூட்டத்தை சேலம் சி விஜய ராகவாச்சாரியார். ஆனா ஒத்துழைமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா 1920 ஆகஸ்ட் 1. 1922 பிப்ரவரி மாதம் மரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் தொடங்கிய இடம் கேட்டீங்கன்னா பர்தோலி. ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகள் நற்பெயரை பெரிதும் மேம்படுத்த காரணமாக இருந்த நிகழ்வு எதுன்னா பர்தோலி மரிகொடா இயக்கம். இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது 1919. இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வமான ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவித்த நாள் எது 1927 நவம்பர் 8. யாரோட தலைமையில நிறுவிப்பாங்க அப்படின்னா ஜான் சைமன். அந்த குழு பேர் என்னன்னா சைமன் குழுன்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த குழுவுல 7 உறுப்பினர் இருப்பாங்க. அந்த 7 உறுப்பினர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் கூட இந்தியர் இருக்க மாட்டாங்க. அதனால இந்த சைமன் குழு இந்தியாவில எதிர்ப்பு அதிகமா இருக்கும். அந்த எதிர்ப்பில் போராட்டத்தில் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர் என்ன லாலா லஜபதி ராய். அதனால பெரும் காயம் ஏற்பட்டு அதுல கடைசி அவர் இறந்தே போயிடுவாரு. இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1928. இதை நேரு அறிக்கையோட சொல்லுவாங்க. இதுல தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோதிலால் நேரு. பதினாறு அம்சங்கள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவ் பகதூர் சாப்ரு. 14 அம்சங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜின்னா. வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது மற்றும் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கவும் முடிவு செய்யப்பட்ட காங்கிரஸ் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா லாகூர். 1929 டிசம்பர்ல நடந்திருக்கும். இங்கதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முழுமையான சுதந்திரம் இலக்காக அறிவிக்கப்பட்டது இந்த இடத்துலதான். அதே மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 1930 ஜனவரி 26 அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சுதந்திர திருநாளா கொண்டாடிருப்பாங்க. இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு யாரோட தலைமை நடந்திருக்குன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில நடைபெற்றிருக்கும். காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா 1930 மார்ச் 12. எங்கன்னா சபர்மதியில இருந்து தொடங்கி எங்க முடிச்சிருப்பாரு அப்படின்னா தண்டியில முடிச்சிருப்பாரு. எப்ப முடிச்சிருப்பாருன்னா 1930 ஏப்ரல் 5 முடிச்சிருப்பாரு. இதுல கலந்துகிட்டவங்க எத்தனை பேர் கேட்டீங்க 78 பேரு 24 நாட்கள்ல 241 மைல்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட் மட்கர் இயக்கத்தை தொடங்கியவர் கேட்டீங்கன்னா கான் அப்துல் காபர் கான். இதுல என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் சி ராஜாஜி. எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும். வடமேற்கு எல்லை மாகாணங்கள் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்றவர் கேட்டீங்கன்னா கான் அப்துல் காபர் கான். இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களே மிகப்பெரிய இயக்கம் எதுனா உப்பு சத்தியாகிரகம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா 1931 மார்ச் 5. 1931 செப்டம்பர் 7 என்ன இரண்டாவது வட்டமேசை மாநாடு. 1932 நவம்பர் 17 எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா 3வது வட்டமேசை மாநாடு டிசம்பர் 24 வரைக்கும் நடந்திருக்கும். 1932 ஆகஸ்ட் 16 என்ன கேட்டீங்க அப்படின்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு. 1932 ஆகஸ்ட் 16 என்னதுன்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு. இதை யார் அறிவிச்சிருப்பா அப்படின்னா ராம்சே மேக் டொனால்டு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு
தனி தொகுதிகள் வழங்குவதற்கு ஒத்துக்கொள்வாரு. இதை ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர். இதை ஏற்றுக்கொள்ளாதவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகள். இதனால என்ன செய்வாரு, இதற்காக காந்தியடிகள் எரவாட சிலையில் வந்து உண்ணவாரம் இருப்பாரு. அப்புறம் 2 பேருக்குள்ள உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வாங்க. அந்த ஒப்பந்தம் தான் என்னது, பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தத்தோட தொடர்புடைய அம்பேத்கர் அண்ட் காந்தியடிகள். கான்பூர் சதித்திட்ட வழக்கு நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1924. இந்த 1925 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெற்றிருக்கும். 1928 அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாய கட்சி தொடங்கியிருப்பாங்க. 1930 என்னன்னா சிட்டகாங் தாக்குதல். தொடர்புடைய சூர்யாசேன். 1925 ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொதுவுடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்காரவேலர். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் ஆகும் என்று கூறியவர் என்ன, காந்தியடிகள். மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரமும் மத்தியில் இரட்டை ஆட்சி முறையும் ஏற்படுத்தி தந்த இந்திய அரசியல் சட்டம் எதுனா 1935. மாகாணங்களுக்கும் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்ததுன்னா 1919 இந்திய அரசியல் சட்டம். இது 2 இந்திய கவுன்சில் சட்டம் 1892 1909. 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 11 மாகாணங்களில் போட்டியிட்டு எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னா 7 மாகாணங்களில். பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நேதாஜி. தனிநபர் சத்தியாகிரகம் நடைபெற்ற நாள் இதுன்னு கேட்டீங்கன்னா 1940 அக்டோபர் 17. இதுல வந்து யார் முதல்ல தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியா வினாபாவை. தனிநபர் சத்தியாகிரகம் எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வேண்டி நிலநிலத்துக்கு வந்து வருவாரு. அவர் செலவு கொடுப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னாட்சி அதிகாரம் வந்து இந்தியாவை கொடுக்கப்படும் சொல்லுவாரு. ஆனா எப்ப கொடுக்கும்னு சொல்ல மாட்டார். அந்த கோபத்தினாக ஏற்படுத்தப்பட்டது தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 17. முதல் தனிநபர் சத்தியாகிரகம் யார் நடத்தப்பட்டார் அப்படின்னா ஆச்சாரியா வினாபாவை. 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை. இவங்களும் வந்து கம்யூனின் அந்தஸ்தை பத்தி பேசுவாங்க. ஆனா எப்ப கொடுப்போம் என்னங்கிற மட்டும் தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால இதையும் காந்தி எதிர்த்துருவாரு. அதனாலதான் அதை காந்தி கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைன்னு சொல்லியிருப்பாரு. 1942 ஆகஸ்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா பம்பாயில வெள்ளையனே வெளியேறு இயக்கம். கிரிப்ஸ் தூதுக்குழுவால எந்த வித பலனும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறக்காண்டி இதுவும் கோவத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1945 ஜூன் 14 என்னன்னு கேட்டீங்க வேவல் திட்டம். வேவல் திட்டம் எப்போது நடைபெற்றது கேட்டீங்கன்னா 1945 ஜூன் 14. இந்த வேவல் திட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு தான் என்னது, சிம்லா மாநாடு நடைபெற்றிருக்கும். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறிய காந்தியடிகள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவில் இருந்து செயல்படுத்தி வராருன்னு உஷா மேத்தா. இந்த ராமானந்த் மிஸ்ரா, ஜெயபிரகாஷ் நாராயணன், அருணா ஆசப் அலி இவங்க 3 பேரும் என்ன சமதர்மவாதிகள். வெள்ளையனே வெளி இயக்கத்தின் போது முக்கியமான தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட போது அதை போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் கேட்டீங்கன்னா சமதர்மவாதிகள் தான். இந்திய தேசிய ராணுவத்தை ஆசாத் ஹிந்த் வாஜ் உருவாக்கிடுவாருன்னு கேட்டீங்கன்னா மோகன் சிங். அதற்கு பிறகு அதை வழி நடத்துகிறாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் லட்சுமி சேகர். சீரமைத்தவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா நேரு பிரிகேட், காந்தி பிரிகேட், அப்புறம் ராணி லட்சுமி பிரிகேட் சொல்லி பிரிச்சிருப்பாரு. சிங்கப்பூர் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ராபர்ட் கிளிப் பிரவுன். நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்த நாள் இது 1946 ஆகஸ்ட் 16. இந்த ஜின்னா வந்து எவ்வாறு அழைக்கப்படுவார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தூதுவர் என்று அழைக்கப்படுவார். இப்படி அழைச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சரோஜினி நாயுடு. கிரிப்ஸ் தூதுக்குள்ள அனுப்புறது யாருன்னு கேட்டீங்கன்னா கிளம் நட்லி. ஏன்னா அங்க வந்து இங்கிலாந்துல வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தொழில் கட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கிளம் நட்லி வந்து பிரதமரா வந்திருப்பாரு. அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்களே எப்ப சுதந்திரம் வழங்கலாம் முடிவு பண்ணிருப்பாங்க 1948 ஜூன்ல வந்து வழங்கலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்காக அனுப்பப்பட்டதா என்னது அமைச்சரவை தூதுக்குழு. அது தோல்வி அடைஞ்சதுனால திரும்ப யார் அனுப்பிச்சிருப்பாருன்னு கேட்டீங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஆட்சி மாற்றம் உறுதி செய்யும் பொருட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அவர் உருவாக்கிய திட்டம் தான் என்ன கேட்டீங்கன்னா 1947 ஜூன் 3ஆம் திட்டம். அவர் எப்ப வருவார்னா 1947 வருவாரு.
47 செப்டம்பர்ல வருவாரு. அப்போ ஒரு திட்டத்தை உருவாக்குவார். அதான் என்னது ஜூன் திட்டம் சொல்லுவாங்க, இல்லைன்னா மவுண்ட்பேட் திட்டம் சொல்லுவாங்க. 1947 ஜூன் 3ஆம் தேதி. இந்த இடைக்கால அரசின் போது ஒரு இது முஸ்லீம் லீக் சேர்ந்த ஒருத்தர் தான் பிரதிநிதியா இருப்பாரு. அவர் பேர் என்ன, லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக இருப்பார். 1947 ஜூலை 18 என்ன, இந்திய விடுதலை சட்டம், இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷாரால் எழுதப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு என்ன செஞ்சிருவாங்க, சுதந்திரம் கொடுத்துருவாங்க. 10th இருக்கக்கூடிய 6 பாடங்கள்ல 2 பாடங்களுக்கான டெஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்த 2 பாடங்களுக்கான டெஸ்ட் வந்துடும். இந்த 10th ஹிஸ்டரிக்கு அப்புறம் 8th ஹிஸ்டரி இருக்க பாடங்களுக்கான டெஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். இதன் போக இடையில பாத்தீங்க அப்படின்னா 9th 3 இயலா வந்து டெஸ்ட் கொடுத்துடலாம். இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிகே சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ் நம்ம கொடுத்துடலாம். நன்றி. திரும்ப ஒரு வீடியோல பார்க்கலாம்.